ஹாய் கிரியேட்டர்ஸ், நம்ம இப்போ கண்டிப்பா எல்லா யூடியூப்லயுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நம்ம யூடியூப்பை ப்ராப்பரா கொண்டு போயிட்டு மானிட்டேஷன் பண்ண முடியும். அது என்னன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ்ல சில விதிகள் கொடுத்துருக்காங்க, அதாவது சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பா புதுசா வர யூடியூப்பரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போட்டா கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகலாம். ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அதாவது இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதையும் நான் உங்களுக்கு லைவா ப்ரூஃப் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த யூ மேல கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த சேனல் மேல கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பென்சில் குறி மேல கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க லிரன் மோர்னு இருக்கு, இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க யூடியூப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்துருச்சு. இங்க கம்யூனிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா, அது மேல கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க வெல்கம் டு தி யூடியூப் ஹெல்ப் கம்யூனிட்டி அப்படின்னு வந்துருச்சு. இந்த இடத்துல யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சர்ச் பண்ணுங்க. இப்போ சர்ச் பண்ணிட்டீங்களா? இந்த பேஜில் தான் நான் சொல்ல போற விஷயத்த கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பேஜில் நீங்கள் படிச்சுக்குங்க. இதை பற்றி தான் நான் 8 விதியாக பிரித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ லைவாக நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பார்க்கலாம், வாங்க போகலாம். நான் 8 விதியாக பிரித்து வச்சுருக்கேன். அது என்னென்னு ஒன்றொன்னா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் விதி என்னன்னா ஸ்பேம் அண்ட் ஸ்கேம். ஸ்பேம்னா பொய். நீங்க பொய்யான விஷயத்த பரப்பக்கூடாது, போட்ட வீடியோவே போடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் வாங்கக்கூடாது. அதாவது நீங்க தம்ப்லைனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பீங்க, அதை டச் பண்ணி உள்ள வந்தா வேற ஒரு மேட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க பொய்யா பரப்பக்கூடாது. வீடியோவுக்கு சம்பந்தமே இல்லாத டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் அது போல எதுவும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஸ்கேம். அதாவது பொய்யா நீங்க யூடியூப்ல எதையுமே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர், வியூஸ், வாட்சர்ஸ் இது எதுவுமே வாங்கக்கூடாது. ஏன்னா இது யூடியூப்க்கு அகைனான ஒரு செயல், யூடியூப் கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்கேம்னா ஊழல். அதாவது 18+ கண்டென்ட் இருக்கிற வெப்சைட்டை நீங்க ப்ரமோட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்ல நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பொய்யான தகவல்களை நீங்க பரப்பக்கூடாது. அது மட்டும் இல்ல, தப்பான லிங்க்ஸ், தப்பான வேர்ட்ஸ் இது எல்லாமே நீங்க டேக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு ரொம்ப ஆபத்து. அது மட்டும் இல்லை, நீங்க ஒருத்தருக்கு ஃபேக்கா, அதாவது பொசசிவ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சேனல் நல்லா க்ரோத் ஆயிடுச்சு, ஸோ அவங்க சேனலை நம்ம ஏதாவது பண்ணி தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு நீங்க ஃபேக்கா காப்பிரைட்ஸ் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது உண்மையா இருந்தா பரவாயில்ல, ஒருவேளை ஃபேக்கா இருந்தா உங்களுடைய சேனல் தான் பாதிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வயலன்ஸ் அண்ட் டேஞ்சர். இந்த வயலன்ஸ் அண்ட் டேஞ்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாரையுமே துன்புறுத்தி வீடியோ போடக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபைட் சீன் வர மாதிரி வீடியோ போடக்கூடாது. ஒருத்தர் வல்கரா பேசி வீடியோ போடக்கூடாது. சண்டை போறதை என்கரேஜ் பண்ற மாதிரி வீடியோ போடக்கூடாது. அந்த மாதிரினா நீங்க வீடியோ போட்டா கண்டிப்பா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். சரிங்களா? நீங்க யாருமே துன்புறுத்தி வீடியோ போடவே கூடாது. ஆனா நீங்க என்ன கேட்கலாம், கனி நீங்க இப்படி சொல்றீங்க, ஏன்னா போட்டோகிராஃபர், அதாவது வைல்டு அனிமல் போட்டோகிராஃபர் இந்த மாதிரி மனிதர்களை அச்சுறுத்தும் வகையில விலங்குகளை வச்சு வீடியோ போடுறாங்க, விலங்குகளை துன்புறுத்தி வீடியோ போடுறாங்க, ஏன் அவங்களுக்கெல்லாம் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வரல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்களுடைய ஒர்க்கு ப்ரொஃபஷனலா அதை பண்றாங்க. ஸோ அது மாதிரி பண்ணா மட்டும்தான் வைல்டு அனிமல் பத்தி நம்ம போட முடியும். இருந்தாலுமே அவங்க டிஸ்க்ளைமர் கொடுக்க வேணும். அது எப்படின்னா, இதை நீங்க ட்ரை பண்ணாதீங்க, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்க்ளைமர் கொடுக்க வேணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குரூப்புக்கும் அகைனா வீடியோ போடக்கூடாது. அதாவது ஏஜ், ரிலிஜன், நேஷன், காஸ்ட், ஜெண்டர் இதெல்லாம் பத்தி தப்பா வீடியோ, அதாவது அதுக்கு அகைனா வீடியோ போடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சேனலை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள தப்பா வீடியோ போடக்கூடாது. அதாவது உங்களுடைய வார்த்தை கூட ரொம்ப எச்சரிக்கையா யூடியூப்ல பேசணும். நீங்க ஏதாவது தப்பா பேசிட்டீங்கன்னா கூட உங்களுடைய சேனலுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்தா நம்ம சேனல்
சேனலை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நான் சொல்ல போற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் அண்ட் சைபர் புல்லிங். ஒருத்தரை இன்சல்ட் பண்ற மாதிரி வீடியோ போடக்கூடாது. நெக்ஸ்ட் அவங்கள ரொம்ப பயமுத்துற மாதிரியும் வீடியோ போடக்கூடாது. இப்படி போட்டாலும் சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய பர்மிஷன் இல்லாம அவங்களோட வீடியோவை எடுத்து போட்டாலும் காப்பிரைட் கிளைம் அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பர்மிஷன் இல்லாம அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில், ஃபோன் நம்பர், போட்டோ அதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. அவங்கள கேட்டுதான் நீங்க ஷேர் பண்ணணும். இப்படி நீங்க வீடியோ ஷேர் பண்ணாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயத்த நான் சொல்றேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இதை ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க ப்ராப்பரா வீடியோ மேக் பண்ணுங்க. இது 6th ஒன் பார்த்தீங்கன்னா சைல்டு சேஃப்டி. இந்த சைல்டு சேஃப்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குழந்தைங்களை வச்சு செக்ஷுவல் வீடியோ, அதாவது டேஞ்சரான வீடியோ, அதுக்கப்புறமேட்டு பயமுறுத்துற மாதிரி வீடியோ, அவங்கள வச்சு எந்த ஒரு தப்பான கண்டென்ட்டும் நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. அப்படி கிரியேட் பண்ணாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். குழந்தைங்களை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது. உதாரணம், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தீபாவளிக்கு எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க. அப்போ குழந்தைங்களை மட்டும் நம்ம தனியா பட்டாசு வெடிக்க கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி வெடிக்க வச்சு நம்ம வீடியோ போட்டா அது எல்லா குழந்தைங்களுமே பாதிக்கும். இந்த குழந்தை பட்டாசு வெடிக்குது, அப்ப நானும் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்ப வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஒருவேளை நீங்க அந்த வீடியோ ஒரு ஃபன்னுக்காக போடுற மாதிரி இருந்தா ஒரு ஜாலிக்காக கீழே டிஸ்க்ளைமர் கொடுக்க வேணும். எப்படின்னு பார்த்தா, இந்த வீடியோ யாருமே ட்ரை பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்க்ளைமர் கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? 7th ஒன் பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் இல்லீகல். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ற மாதிரி வீடியோ போடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இல்லீகலா எந்த ஒரு வெப்பனையும் நீங்க சேல் அண்ட் மேனுஃபேக்சரிங் நீங்க தயாரிக்க கூடாது. இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, ஓகே, நாங்க வந்து வெப்பன்ஸை வந்து சேல் பண்ண மாட்டோம், மேனுஃபேக்சர் பண்ண மாட்டோம். ஆனா ஒரு சில கேமிங் சேனல் மட்டும் யூஸ் பண்றாங்கன்னு கேட்கலாம். ஆனா அதுக்கு வந்து யூடியூப்பே ரூல்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா கேமிங்னாவே கன் இருக்கும், நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். கேமிங் சேனலுக்கு அந்த ஒரு ரூல்ஸை கொடுத்துருக்கு. அதனால மற்ற எல்லா சேனலுமே அதை யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் கேம் என்னன்னா ஃப்ரீ ஃபயர். அந்த கேமை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பா கன்னை வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. கேமிங் சேனலுக்கு மட்டும்தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. மற்றபடி நீங்க நார்மல் சேனலுக்கு, அதாவது ஒரு என்டர்டெய்னர் சேனலுக்கு, ஒரு டெக் சேனலுக்கு, ஒரு ஃபுட் சேனலுக்கு, அந்த மாதிரி சேனலுக்கெல்லாம் நீங்க கன் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தப்பான லிங்க்ஸை பத்தி உங்களுடைய சேனல்ல சொல்லி கொடுக்க கூடாது. இப்படி சொல்லி கொடுத்தாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். நெக்ஸ்ட், ஒரு பேங்க்ல இருந்து எப்படி கொள்ளையடிக்கலாம், அதாவது ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரிக்ஸோ டிப்ஸோ ஐடியாவோ சொல்லி கொடுக்க கூடாது. இப்படி எல்லாம் கண்டிப்பா நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரத்துல உங்களுடைய சேனல் ஸ்ட்ரைக் மட்டும் இல்லைங்க, டெர்மினேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க போடவே கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெடிசன். நீங்க அதாவது மாத்திரை, ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல்ல போய் வாங்கி நான் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா ஆயிடுச்சு, நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான வீடியோவை போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா 8வது ரூல், அதாவது 8வது விதி, மிஸ்அண்ட் பர்மிஷன். அப்படின்னா நீங்க கவர்மெண்ட்டை பத்தி தப்பான வதந்தியை பரப்பக்கூடாது. நெக்ஸ்ட், நீங்க ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க அந்த க்ரீம் யூஸ் பண்ணதுனால நான் க்ளோ ஆயிட்டேன், எனக்கு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை சொல்லக்கூடாது வீடியோவில். ஒருவேளை நீங்க எடுத்து சொல்லி அவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணி ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா அவங்க உங்க மேல யூடியூப்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்க சேனல் பாதிக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி தப்பான விஷயத்த பரப்பக்கூடாது. அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்க சொல்லணும். நீங்களே ஒரு க்ரீமை யூஸ் பண்ணிட்டு இது வெரி குட், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. அது வந்து உங்க சேனலுக்கு லைஃப் லாங் பிரச்சனையா இருக்கும்.
இந்த மாதிரிலாம் நீங்க தப்பா வீடியோ போட்டா கண்டிப்பா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். 8 கம்யூனிட்டி கைட்ஸ்லயும் நான் ஒரு சில விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாராலையுமே கண்டிப்பா ஃபுல்லா சொல்ல முடியாது இருக்கேன். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன விஷயம் அத்தனையுமே நம்ம மக்களுக்கு அகைனதா இருக்கு. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. 8 விதி சொல்லியிருக்கேன். இந்த 8 விதியில நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை உங்க சேனல்ல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோவை நீங்க போடாதீங்க.